ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான தக்காளி சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். தக்காளி சாதத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. சாதம் செய்ய போகிற விதம் தாங்க ஸ்பெஷல். மண் சட்டியில் செஞ்சு காமிக்க போகிறேன். யூஸ்வலாகவே என்னுடைய குழம்பு வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வைப்பேன். இன்றைக்கி வெரைட்டி ரைஸையும் மண் சட்டியில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. புதுசாக வர வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை என்னுடைய வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அரிசியை கழுவி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டேன். சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் காய்ந்த பிறகு வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். 3 தக்காளியை நல்லா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டுமே சேர்க்குறேன். வேறு எதுவும் மிளகாய் தூள்லாம் சேர்க்கலை, பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும், வேறு எதுவும் கிடையாதுங்க. மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இப்படி எதுவுமே சேர்க்கலை. நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா குழஞ்சிரும். பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 இலை, அவ்வளோதான், புதினா இலைகளை சேர்த்துக்குங்க. நான் எடுத்துருக்கிற அரிசியினுடைய அளவு ரொம்ப கம்மி தான். 1 டம்ளர், அதிகபட்சமாக 1 டம்ளர் அரிசி 200 கிராம் தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரியான வெங்காயம் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை நிறைய அளவு செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கிங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு முதல்ல அரிசியை மட்டும் சேர்த்துக்குங்க. அரிசி சேர்த்த கையோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப அரிசி நல்ல உதிரியாக கிடைக்கும். நமக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும். ஒரு அரிசியிலையும் நல்ல ஒரு நெய் வாசனை வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். இப்போ நான் பானையில் தான் செய்கிறேன் அப்படின்றதுக்காக 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்னுடைய ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிவிட்டு நடுவில் நல்லா கிளறி விடுங்க. நம்ம மண் சட்டியில் செய்கிறோன்றதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. நம்ம அரிசியை ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டு தான் சேர்த்துருக்கோம். அதிகபட்சமாக 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். தண்ணி பாருங்கள் நல்லா வற்றிக்கிட்டே வருது. அதே சமயம் அரிசியும் நல்லா வெந்துக்கிட்டு வருது. எந்த காரணத்துக்கும் கொண்டும் குழையவும் குழையாது, ஒரு மாதிரி கட்டியாகவும் ஆகாது. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நல்லா கிளறிட்டு ஃபுல்லாக நம்ம தம் போடுற மாதிரி மட்டம் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம். கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நடுவில் எடுத்து நீங்கள் கிளறி விடுங்க.
ஏன்னா நம்ம மண்சட்டியில் செய்யணும், சாப்பாடு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி விடுங்க. இப்படி பண்ணுறப்ப அரிசி பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது, நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம நெய் சேர்க்கறதுனால மணமாக இருக்கும், ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் மூடி போட்டு திறந்து கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும் ஓவரால் செய்கிறதுக்கே. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சாதத்தில் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இப்படி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக கரம் மசாலா, பச்சை மிளகாய், காரத்துக்கு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனாலும் ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.